இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த மத்தியானம் தான் படம் பார்த்தோம். ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சது. என்னென்னா, நான் நிறைய பேசலாம்னு நினச்சேன். எல்லாம் எங்கள் அண்ணன் சிவானன் பேசிட்டாரு. அதனால் நான் டக்குன்னு முடிக்கிறேன். ரொம்ப உண்மையாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற ஒருத்தன், ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஒரு பெரிய வியாதி, அவன் வாழ முடியாமல் போகுது. ஆனால் எல்லா பொறுப்புகளும் இருந்தும் இந்த சமூகத்தில் பெரிய மனுஷன்ற போர்வையில் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து அவனுக்கு கோபம் வருது. அந்த கோபம் தான் இந்த திரைப்படம். இதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி தோணுச்சு, இது நல்ல கோபம் தானே, நியாயமான கோபம் தானே, அவனை அடிக்கிறது சரிதானே அப்படின்னு தோணுச்சு. நல்ல கூட்டு முயற்சி, வித்தியாசமான சிந்தனையும் நல்ல நண்பர்கள் சேர்ந்து நின்னாங்கன்னா அந்த படம் ஜெயிச்சிருக்கு, ஜெயிக்கும். இந்த படமும் பெருசாக ஜெயிக்க இறைவனை வென்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சிவா சார் ரொம்ப நன்றி சார். அதாவது மது விலக்கு ஆரம்பித்தோடனே அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மது விலக்குன்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. நிறைய யோசித்து வச்சுருக்கேன், அதனால் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அப்புறம் இந்த படம் பற்றி சொன்னோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோதி சார், அவரோட நான் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டெக்னிக்கலாக எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அதை வந்தோடனே இப்போ பேசும்போது அதான் அந்த பேர், அந்த ஃபிலான்ட்ராஃபிக்கல் த்ரில்லர்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதான் இப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன் டேரக்டர் என்னன்னு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அவரே வந்து கடைசியில் சொல்லணும் அப்படின்னு நான் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டராக இருக்காங்க. அதில் நிறைய பேர் சொல்லலாம், கார்த்திக் சுப்புராஜ், நலன்குமார், சமி, இப்போ அருண், இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ கனிசார் மாதிரி பெரிய டைரக்டர்ஸ்லாம் எல்லாருமே அந்த கான்செப்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் என்ன பண்ணுவாங்களோ, இப்போது அப்பான்னு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான படம், ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற படம். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டான விஷயமா இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டில் இந்த படம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷனும் ரொம்ப கம்மியான டியூரேஷன். இது ஆக்சுவலாக ஒரு ஜானர் படம், ஒரு த்ரில்லர் மூடில் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு புது விஷயம் இதில் சொல்லியிருக்காங்க. சிவா சார் சொன்னார், இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு பெரிய ஃபிலாசபி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய அப்ரிசியேஷன் மீடியாவும் கொடுக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த படம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் டைரக்டர், அந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமான அட்டெம்ப்ட். ஃபஸ்ட்டே போட்டாங்க இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் சான்னு சொல்லி, அதனால் யாருமே சொல்ல முடியாது இந்த படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அதான் ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ், நவீன் சொன்னது மாதிரி ஒரே ரூம். இந்த ரூம்குள்ளே ஒரு 50% மேலே கதை நகரும் போது அந்த இதோட மேக்கிங் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நடிச்சிருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள், ஒரு சில ஆளை தவிர. எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ டீம் ஒர்க். ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டேன். முன்னே வந்து எனக்கும் ஹரிஷும் கூப்பிட்டு படம் காமிச்சாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ ட்ரெண்டில் போகிற மாதிரி பேட்டர்ன்லேயே படம் பண்ணுறது ஒரு ஸ்டைலு, புதுசாக ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக படம் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறதுன்றது ஒன்று. அந்த விஷயத்தில் வந்து சுமந்த் 2ஆவதுல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து தமிழில் வந்து பார்க்குறவங்க ஆடியன்ஸ்க்கு வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா ஒரு கோவத்தை வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து வயலண்ட்டாக கொண்டு போகிறதுன்றது வந்து ஒரு புதுசாக பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக எனக்கு வந்து அந்த டைட்டில் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது, சதுரம் சதுரம்னு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டியூன். அண்ட் இது பிஜிஎம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் சதீஷ் பயங்கரமாக கேமராவில் வந்து அந்த பயத்துக்கு தேவையான அந்த ஃபீல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃப்ரம் லைட்டிங், ஆர்ட் டைரக்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். ஏன்னா உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லி எங்கேஜிங்காக போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து டைவர்ட் ஆகாமல் அந்த கான்செப்ட்குள்ளேயே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஒரு நைஸ் ஃபிலிம் ஆக்சுவலி. இது எல்லோரும் பார்க்கணுன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறையா ஆடியோ ரிலீஸ் போயிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம், என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறது. எனக்கிட்ட 2 படம் ஒர்க் பண்ணார் இவர். சீடன், அப்புறம் உலோகம் ஒர்க் பண்ணார். இவர் அசிஸ்டண்ட்டாக வர்றதுக்கும் போது நிறையா வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார் சுமந்த். கொடுத்துட்டு இருந்தோன்னே ஒரு நாள் கூப்பிட்டேன், ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பார்த்தா, என்னப்பா படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒரு A4 பேப்பர் எடுத்து கொடுத்தாரு.
அது முழுக்க ஒரு 15 இது படிச்சிருக்கேன்னு எழுதியிருந்தார். என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ படிச்சுட்டு சினிமாவுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உலக நாடுகள் எல்லாம் வரைபடத்தில் இருக்குது, தமிழ்நாடு திரைப்படத்தில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞனுக்கு கலப்படத்தை பற்றி முக்கியமே கிடையாது, அவனுடைய கதாநாயகனுடைய திரைப்படம் தான் முக்கியம். ஏன்னா அடுத்த முதல்வர் கூட நம்ம சினிமாவிலேருந்து தான் வரப்போகிறாங்க. நிச்சயமாக அவங்க நல்லவங்களாக இருந்தால் நாடு உருப்படும், இல்லைன்னா வீணாக போவோம். அந்த அளவுக்கு திரைப்படத்தினுடைய தாக்கம் இருக்குது சார். அதனால் நான் இந்த சினிமா துறைக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, சினிமாவை இவ்வளோ விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவர் வர சொன்னேன். உண்மையாலுமே அதுக்கு ஒரு தரமான படம் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன சிரிக்கிறீங்க? இல்லை அண்ணன் கனியண்ணன் இப்போ நமக்கெல்லாம் அப்பாவாயிட்டார். ஏன்னா சிறப்பான அப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா கனியண்ணனை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணும், அவர்கிட்ட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நம்ம சினிமாவில் அதிகப்படியாக நட்பாக ஒருத்தவரை நீங்கள் சந்திச்சிருக்கணும், அதை நீங்கள் கனியண்ணனை பார்க்கலாம் ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்கும். இப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர்கிட்ட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவங்க அப்பா பேர் பிள்ளையார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னங்க இப்படி ஒரு பேரான்ட்டு. அவருக்கு பையன் பேர் சமுத்திரக்கனி. நம்ம என்னென்னா ஞானக்கனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், முருகன் இந்த இதில், அதாவது இந்த திருவிளையாடலில். இவர் பேர் சமுத்திரக்கனி, இவங்க அப்பா பேர் பிள்ளையார். இப்போ அப்பான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, நீங்கள் பாருங்கள். அடுத்தது அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பண்பு, கோயில் கட்டியிருக்காருங்க ஊரில். அவர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு மனிதரை நம்ம ரொம்ப சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சினிமாவில் இருந்துக்கிட்டு ஆடம்பரமும் புகழும் பணத்தையும் மையமாக வச்சுட்டு இருக்கிற ஒரு தொழிலில் இப்படி ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நன்மை தான். அடுத்தது என் நண்பர், அடுத்தது சரக்கு மாஸ்டர் நம்ம ராஜேஷ். ஏன்னா சினிமாவில் நம்மளுக்கு ராஜேஷுக்கு இல்லை, எனக்குள்ள பயமே டாஸ்மார்க்கை ஒரு டைமில் மூடிட்டாங்கன்னா ராஜேஷனுடைய ஹீரோலாம் என்ன பண்ண போகிறாங்க? பாண்டிச்சேரியிலேருந்து மது கடத்த போகிறாங்களா, இல்லை ஆந்திராவிலேருந்து சாராயத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்களான்றது தான். பட் இருந்தாலும் ஏன்னா ஒரு சினிமா என்பது காலத்தின் கண்ணாடி தான். ஏன்னா நிச்சயமாக அந்தந்த காலத்தினுடைய பதிவுகள் நிச்சயமாக அந்த படத்தில் இருக்கும். அது நம்ம ஒயின் ஷாப்பு டாஸ்மாக் இருக்கிறத மிகச்சிறந்த முறையில் பதிவு பண்ணவர் நம்ம ராஜேஷ் தான். நான் சிந்திப்பதால் நான் மனுஷனாக இருக்கேன், அதனால் மனிதனாக இருக்கேன்றது தான் போதி தர்மருடையது. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கு, திரும்பி பார்த்தால் மிகப்பெரிய ஞானமாகவும் நியாயமாகவும் சிறப்பான மனிதனாகவும் நம்ம நடப்போம். அதை சொல்கிறது தான் இந்த படம். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இதில் எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சதுரம் இது ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்கிற ஒரு நிலையில இல்லை. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப அருமையான ஒரு த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கே ஃபிலாந்த்ராபிக்கல் த்ரில்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இங்கே விக்கிபீடியாவில் எடுத்து சரி ஃபிலாந்த்ராப்பினா என்னென்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். வாட் எவர் இட் பி, ஃபிலாந்த்ராபிக்கல் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் எதுவாக இருந்தாலும் உட்காந்து பார்க்குறவன என்கேஜ் பண்ணுது அப்படின்னு தான் முக்கியம். அது இந்த படம் கண்டிப்பாக பண்ணுது. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த எண்ட் ஒரு நல்ல த்ரில்லருக்கான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதை தாண்டி சிவானா சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. இதோட இந்த படத்துடைய பேஸ் ஒரு நல்ல ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தில் பேஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப அருமையான விஷயம். அதுவும் முக்கியமாக ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் ஒரு படம், ஒரு ஸ்கிரிப்ட் நகரும்போது அதோட எக்ஸிக்யூஷன் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப அருமையாக இயக்குனர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக தனிமனித வெற்றி அப்படிங்கிறதுல எனக்கு இன்றைக்கி நம்பிக்கை இல்லை. ஒரு கூட்டு முயற்சி தான் என்றைக்குமே ஜெயிக்கும். இந்த படத்தில் ஒரு அருமையான ஒரு டீம் ஒர்க் இருக்குது. டிஓபி ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் கிரீஷ் ஆகட்டும், லிரிசிஸ்ட் ஆகட்டும், இயக்குனர் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி விழாநாயகர் கிரீஷ் எனக்கு மெரினா டைம்லேருந்து பழக்கமானவர், நண்பர். அந்த பாட்டு விரும்பி பிறந்தவர் யாருடா, அந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டு கண்டிப்பாக சிவானா சொன்ன மாதிரி இந்த பாட்டு இந்த படத்துடைய ஒரு சாராம்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் லிரிக் எழுதியிருக்கிறாரு மோகன்ராஜ். நான் மூடுக்குளம் டைமில் ஒரு பாட்டுக்கு மட்டும் தான் நான் வெளியிலேருந்து ஒரு லிரிசிஸ்ட் வச்சு எழுதணும் அப்படின்ட்டு நினச்சேன். கண்ணோடு கண்கள் அந்த ஒரு ரொமான்ஸ் சாங்கு எழுதணும்னு நினச்சேன். அப்போது நண்பர் மூலிமா மோகன்ராஜ் அறிமுகமாகி
வந்தார். ஒரு நாள் உட்காந்து எழுதணும், இல்லைங்க எனக்கு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள டக்குன்னு அவர் ஒரு ஃபோன் வந்துச்சு, போனார். அடுத்த நாள் வருவார்னு பார்த்தா வரவே இல்லை. அதோட ஒரு பெரிய படம் ஒன்று கிடச்சிருச்சு, அங்கே போயிட்டார். அப்புறம் 2 நாள் கழிச்சு ரெக்கார்டிங்கு. தலைவருக்கு அடிக்கிறேன், தலைவர் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டேன், குற்றாலத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. வேறு வழியே இல்லாமல் ரெக்கார்டிங் அன்றைக்கி உட்காந்து எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் ஒருவேளை மோகன்ராஜ் எழுதியிருந்தால் இன்னும் அந்த பாட்டு ஒரு பெரிய ரீச் ஆகிருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விரும்பி பிறந்தவர் யாரடா, விரும்பி இறந்தவர் யாரடா, ரொம்ப அருமையான வரிகள். இந்த குழுவினருக்கு, இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட் படமாக அமையும்னு நம்புகிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்பிரமணியம் சிவா சார், சமுத்திரகனி சார், ராஜேஷ் சார், திரு அருண்குமார் சார் அண்ட் நவீன் சார், ஹரி அண்ட் ஹரிஷ், இவங்கெல்லாம் இந்த அக்கேஷனை கிரேஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவா சாரோட அசிஸ்டண்ட்னு ஒரு ரீசனுக்காக தான் அவங்க படமே பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கு ஐட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி. அண்ட் இப்போ இந்த படத்தை பற்றி சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துடலான்னு பார்க்குறேன் இந்த டைமில். இந்த படம் வந்துட்டு ஆஸ் யூனோ, இது வந்துட்டு சா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட கிரெடிட்டட் ரீமேக். அண்ட் இது ஃபிலாந்த்ராபிக்கல் த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஜானர். ஃபிலாந்த்ராபிக்கல் த்ரில்லர் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ரெகுலராக பார்க்குறது என்னென்னா ஒரு வெஞ்சன்ஸ் பேஸ்டு த்ரில்லராக தான் இருக்கும். அதாவது என்னோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆகிடுச்சு, என்னோட தங்கச்சியை ஒருத்தன் கெடுத்துட்டான், இல்லாட்டி அவன் குழந்தை அவனை கொண்டுட்டாங்கிற பேசிஸில் தான் வந்துட்டு ஒரு த்ரில்லர் மூவிஸ் ரெகுலராக நம்ம பார்ப்போம். பட் ஃபிலாந்த்ராபி அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ். அது என்னென்னா, இப்போது நமக்கு பர்சனலாக அது நமக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்காது, பட் இன்னொருத்தனுக்கு அது பண்ணும்போது ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபம் தான் இந்த திரைப்படம். ஸோ இதில் இருக்கிற ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து எந்த ரீசன்லையும் அவன் அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டான் டைரெக்டாக, பட் அவனோட இன்டைரக்ட் கோபம் தான் இந்த சதுரம் 2ங்கிற திரைப்படம். இது வந்து ஃபர்ஸ்ட் கன்னடா படம் லூசியாவுக்கு அப்புறம் தமிழில் வந்துட்டு ஒரு ரெக்கக்னைஸ் க்ரௌட் ஃபண்டட் ஃபிலிம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து இந்த படத்தை ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சில பேர் தான் வந்திருக்காங்க. மிஸ்டர் சக்தி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அண்ட் மிஸ்டர் விஜயராஜ், மிஸ்டர் பரஞ்சோதி. ஸோ இவங்க எல்லாமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஒரு புது முயற்சியாக. அண்ட் சதுரம் 2 அப்படிங்கிறது ஏன்னா, நாங்கள் வந்துட்டு இப்போ ஜென்ரலாகவே ஒரு படம் எடுத்தோன்னா அதில் வந்து ஒரு ஹீரோயினுக்கான ஆரிஜின்லாம் காட்டணும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பிகினிங் ஒரு ஆம்பிகுவஸாக இருக்கும், எண்டு ஒரு ஆம்பிகுவஸாக இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதோட பேசிஸ் இது வந்து டைரெக்டாகவே லைவ் ஃபுல்லாகவே ஆக்ஷனில் இறங்கிடும், ஒரு ஆரிஜின் பற்றி காட்டாமல். ஸோ அதனால தான் சதுரம் 2. ஸோ அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஒரு திரைப்படம் பண்ணி முடிச்சுட்டு அதை ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதுல அதோட வெற்றி தோல்விக்கு வந்து ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்களாம் இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணி அண்ட் இதை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 35 பேர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்றது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஃபிலாந்த்ராபிக்கல் தான் அவர் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வழக்கமாக இப்போ நம்ம ஒரு பைக்கில் போகிறோன்னா ஒரு சிக்னலில் போய் ஏசி கார் பக்கத்தில் நிற்கும்போது அந்த ஹீட் நமக்கு அடிக்கும், ஆனால் அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த நியாயமான கோபம் வந்து ஒரு பெரிய விஷயமா மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருக்கேன். வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலி ஒரு நியாயத்தராசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த சதுரம் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு வந்து அவர் வச்சிருக்கிற மீனிங் ஒரு நியாயத்தராசு. ஸோ இந்த படம் ஹாரர் பட வரிசையில் பேய் இல்லாமல் ஒரு மன உக்கிரம் வந்து ஒரு பேயாக மாறி ஒரு மன உக்கிரம் வந்து ஒரு வெளிப்பாடு, அதோட இது வந்து பேயோட ஜாஸ்தியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாரர் ஃபிலிம் கூட. ஏன்னா இன்றைக்கி ஹாரர் ஃபிலிம் சீசன்றதால இதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிற பயம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அனைவரையும் வந்து நல்ல விதத்தில் பயமுறுத்தும். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற தப்பு, நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு படம் இருக்குது, அது பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஃபேன் போட்டால் பயமாக இருக்கும், கதை ஓப்பன் பண்ணால் பயமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு போனோம்னா சைக்கலாஜிக்கலாக டெஃபினட்டாக நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகளும் நமக்கு புரிய வரும். ஸோ அதை உணர்த்திய ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், அவருக்கு வந்து ரொம்ப இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த சதுரம் சரித்திரமாக இருக்கும்ன்ற வாழ்த்துறேன். நன்றி.